ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவம், திவ்ய தேச அனுபவம், அஸ்மத் ஆச்சாரிய அனுகிரகத்தாலேயும் ஆண்டாள் நாச்சியாரனுடைய அனுகிரகத்தாலேயும் நாம் கூடியிருந்து இந்த 30 தினங்கள் அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைத்தது. பல அர்த்தங்கள், பலபடியான கோணங்களிலே நாம் அனுபவித்தோம். திருப்பாவைக்கு எவ்வளவு அர்த்தங்கள், வியாக்கியானங்கள் நாம் சேவித்தாலுமே ஒவ்வொரு முறை நாம் சேவிக்கும் பொழுதும் அனுபவிக்கும் பொழுதும் ஒரு புதியதான அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்றுதான் பூர்வர்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள். அப்படி அந்த விதமாக இந்த வருடம் நாம் ஆச்சாரிய அனுபவம், திவ்ய தேச அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம். எந்த ஒரு பாசுரங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்களோ ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீ சுக்திகளோ நாம் சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்த்தம் ஒரு நிலை அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியன் திருவடிகள் தான் நமக்கு சர்வம். ஆச்சாரிய அபிமானம் தான் நமக்கு உத்கிருஷ்டம். ஆச்சாரிய சேவை தான் நமக்கு பரம பிராப்யம். ஆச்சாரிய கடாட்சம் தான் நாம் பெற வேண்டியதான ஒரு நிதி அப்படின்னு நாம் கொள்ள வேண்டும். பல கோணங்களிலே இதற்கு இந்த திருப்பாவை பாசுரங்களுக்கு அர்த்தம் இருந்த பொழுதிலும் ஆச்சாரிய அனுபவம் அப்படிங்கிறது இந்த வருடம் நமக்கு ஆண்டாள் நாச்சியாரும் பூர்வர்களினுடைய கடாட்சத்தாலே அமைந்தது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் அவரவர்களுடைய ஆச்சாரிய அனுகிரகம், கடாட்ச பார்வை, அவருடைய திருவடிகளுக்கே சேவை, கைங்கரியம் அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அடியேன் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கடைசி பாசுரத்திற்கு ஆச்சாரிய அனுபவம் இன்று நாம் அனுபவிப்போம். வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ருதி சாகரம், திராவிட வேத சாகரம் அப்படின்னு இந்த கடல்களை கடைந்தவர் நம் ஆச்சாரியர்கள். மறைப்பார் கடலை திருநாவின் மந்தரத்தால் கடைந்து துறைப்பால் படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவையமுழுதம் கரை பாம்பனை பள்ளியானன் பரீட்டங்களிந்திருந்த அப்படின்னு சொல்றபடிக்கு பிள்ளை பெருவாள் பாசுரம் அதை நாம் இங்கே அனுபவிக்கலாம். வங்க கடல் கடைந்த அப்படின்னா ஸ்ருதி சாகரம், திராவிட வேத சாகரம் அப்படிங்கிற கடல்களை கடைந்தவர் நம் ஆச்சாரியர்கள். மாதவன் அப்படிங்கும் பொழுது மகா தபஸ்வி அப்படின்னு பார்த்தோம். கேசவன் அப்படின்னா குதிரையின் வடிவு கொண்டு வந்த கேசி அப்படிங்கிற அசுரனை வென்று கொன்று கண்ணன் கேசவனாயினான். அதுபோல இங்கே இந்திரியங்கள்ங்கிற பல குதிரைகளை நிரசித்து ஆச்சாரியர் இந்த திருநாமம் பெற்றவர், ஜிஜேந்திரியர், வெற்றி வாகை சூடினவர் அப்படிங்கிறதுனாலே கேசவன் அப்படின்னு ஆச்சாரியருக்கும் நாம் சொல்லலாம். எப்படி காமாதி தோஷகரம் ஆத்ம பதாஸ்ரிதானாம் ராமானுஜம் அப்படின்னு சொல்றபடிக்கு பெரியசியர் காட்டிக் கொடுக்கிறபடிக்கு ஆச்சாரியர்களை பணிந்தவர்கள் யார்? இப்படி கேசவனான மாதவனான ஆச்சாரியர்களை பணிந்தவர்கள் யார்? திங்கள் திருமுகத்து செழிழையார் ஆனவர்கள். ஆச்சாரிய சன்னிதானத்திலிருந்து கிரகிக்கப்பட்ட தாபகரங்கள் எல்லாம் அர்த்தங்களினால் சௌமியமான திருமுக மண்டலத்தை உடையவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுற. ஆத்ம குணங்கள் அப்படிங்கிற பூஷணங்களையே தரித்தவர்கள், ஆத்ம குணங்கள்ங்கிற பூஷணங்கள், ஆபரணங்களையே தரித்தவர்கள் ஆனவர்கள். அப்ப கோபிகள் கண்ணனிடத்துல பேரு பெற்றா போலே சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரிய சந்நிதியிலே பேரு பெற்றார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் நாம் கொள்ளலாம். இந்த கோபிகைகள்லாம் என்ன செய்தார்கள்? கண்ணன் பெருமான் இடத்திலே சென்று பேரு பெற்றார்கள். அதுபோல இந்த சிஷ்யர்கள்லாமும் சென்று ஆத்ம குணங்கள்ங்கிற பூஷணங்களையே பூஷிதவர்களான சிஷ்யர்கள் ஆச்சாரிய சந்நிதியிலே சென்று பேரு பெற்றார்கள் அப்படின்னு இந்த ஆச்சாரிய அனுபவத்துல சொல்றோம். அப்படி மேலும் இந்த அனுபவத்துல இந்த திவ்ய பிரபந்தம் இந்த பாசுரத்துல கற்பவர்களுக்கு பலன் சொல்லி தலை கட்டக்கூடிய பாசுரம் அப்படின்னு சொல்லலாம். ஓங்கி உலகளந்த பாசுரத்திலே தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து செல்வம் நிறைந்திட வேண்டும் அப்படின்னு பலன் சொன்னார்கள். கோபிகைகள் தாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய நோன்பினால் விளையக்கூடிய பலன் சொன்னது. இந்த பாசுரம் திருப்பாவை கத்தாருக்கு பலன் சொல்றது. கீதாச்சாரியன் கர்மண்யேவாதி காரஸ்தே மாபலேஷு கதாச்சனா அப்படின்னு ஒரு பலனையும் விரும்பத்தகாது அப்படின்னு சொன்னானே. ஆனால் இங்கே பலன் சொல்றது தகுமா அப்படின்னு நமக்கு சந்தேகமே வேண்டாம். பலனை விரும்பக்கூடாதுன்னு சொன்ன பகவானுக்கு செய்யக்கூடிய காரியம் நிஷ்பலமாய் விடுமே அப்படின்னு திருவுள்ளம் கிடையாது. நாம ஒரு பலனை விரும்பினால் சூத்திர பலனை விரும்புவோர்,
உயர்ந்த பலனை விரும்ப மாட்டோமே அப்படிங்கறதுனாலே பலனை நீ விரும்பாதே அப்படின்னு சொன்னான். ஆக இங்கே அருளி செய்யப்படக்கூடிய பலன் எப்படிப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும். செங்கன் திருமுகத்து செல்வத் திருவாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னா திவ்ய தம்பதியினுடைய திவ்ய கிருபா லாபமே தான் இங்கே பலனாக சொல்லப்பட்டிருக்கு. சாக்ஷாத் பிராட்டிதானே அருளி செய்த பாசுரம். திருப்பாவை அனுசந்தானத்தினால் உபய விபூதியிலும் நமக்கு இன்பம் சந்தேகம் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். திருவருள் அப்படிங்கிறதுக்கு திருவினுடைய அருள் அப்படிங்கிற பொருளை விட திரு அப்படிங்கிறதை அருளுக்கு அடைமொழியாக்கி திருவடி, திருவாய், திருக்கண், திருக்குளம் அப்படின்னு சொல்றது போல சிறந்த அருள் அப்படிங்கிறதுக்கும் நாம் இங்கே அர்த்தம் கொள்ளலாம். அப்போ ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய கிருப்பையினால் எங்கும் இன்புறுவர் அப்படின்னு அர்த்தமாறது. அப்போ திருவின் அருளால் என்ன பொருள் கொண்டால் பிராட்டிக்கு மோட்ச பிரதத்துவம் இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வேண்டாம். இங்கே கொண்டது சிறந்ததான அருள் அப்படின்னு காட்டுறார்கள். ஆளவந்தார் ஸ்ரீ சுக்தியிலே ஸ்ரேயோ நகி அரவிந்த அப்படின்னு காட்டுறார். அதனாலே நமக்கு இங்கே சந்தேகமே வேண்டாம். பிராட்டியினுடைய புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் அப்படிங்கிறத சகல ஆச்சாரியர்களும் சமகண்டமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சதுஸ்லோகியிலே 3வது ஸ்லோகத்திலேயும் பாஷ்யத்திலேயும் சுவாமி தேசிகர் அருளி செய்த ஸ்ரீசுக்தியிலேயும் மோக்ஷப்ரதே பகவதி முமுக்ஷூனாம் கடகதயா ஏஷா திட்டதீதி சர்வசம்மதம் அப்படின்னு காட்டுறாங்க. பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு எம்பெருமான் அருள் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது தெரியாது. அதுபோல ஆச்சாரியனுடைய கடாட்சம் இல்லை அப்படின்னு சொன்னா எம்பெருமான் நமக்கு அருள் செய்ய மாட்டான், நம்முடைய காரியம் தலை கட்டாது. ஆச்சாரியனுடைய திருவடியே நமக்கு சர்வம் அப்படிங்கிறத ஆச்சாரியர் அனுபவத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக இந்த பாசுரத்திற்கு மங்களாசாசனம் பண்ணினதுன்னு பார்க்கும் பொழுது மாலே மணிவண்ணா அப்படிங்கிறதுனாலே திருவில்லிபுத்தூர்னும் வடபத்திரசாயியையே குறிக்கிறாள் அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அணி புதுவை அப்படிங்கிறதுனாலேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தையே சொல்றதாக எடுத்துக்கொள்ளலாம். பெரியாழ்வார் ஆண்டாள் 2 பேருமே திருவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ணவர்கள். திருவில்லிபுத்தூரை மங்களாசாசனம் பண்ணினார்கள் அவர்களுடைய ஸ்ரீசுக்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பெரியாழ்வார் ஆண்டாளை பத்தி தன்னுடைய பாசுரத்திலேயும் ஆண்டாள் பெரியாழ்வாரை பத்தி அவளுடைய பாசுரத்திலேயும் கூறியிருப்பதையும் நாம் அனுபவிக்கலாம். மின்னனைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் அப்படிங்கிறதையும் தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு அப்படிங்கிறத காட்டி பெரியாழ்வார் பாசுரப்படியே நாம் எடுத்துக்கொள்ளலாம். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலேயும் காட்டிக் கொடுக்கிறார். பெரியாழ்வார் வேதாந்த பொருளை அரசன் பாண்டிய மன்னனின் முன்னே சொல்லும் பொழுது இதையே இந்த தன்னுடைய தேசமான திருவில்லிபுத்தூரையும் காட்டினார் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எம்பெருமான் அன்னவாகனமாய் வந்து அவதாரம் பண்ணி வேதங்களை எல்லாமும் கொடுத்தான் அப்படிங்கிறத அன்னமாய் அன்னு அங்கு அருமறை பயன்தான் அப்படின்னு சொல்றது இந்த அணிப்புதுவையே சொல்றதாகவே எடுத்துக்கொள்ளலாமே. அப்படி அவதாரமாய் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரமாணங்களையும் நிரூபித்து நாட்டினான் தெய்வம் எங்கும்னு சொல்றபடிக்கு நாட்டினான், தெய்வத்தை காட்டினான், பிராகவேதான் அசேஷான்னு சொல்றபடிக்கு செய்தார், பரத்வத்தை நிலைநாட்டினார். அப்படி அணிபுதுவை அப்படிங்கிற தேசத்தை அவரும் சொல்லி அவர் வழித்தோன்றலாய் வந்த அவராலேயே வளர்க்கப்பட்டதான ஒரு மகள் தன்னை உடையேன்னு திருமகள் போல வளர்த்தேன், திருமகள் போல அவளை வளர்த்தேனே, செங்கன்மால் தான் கொண்டு போயினானேன்னு சொல்றபடிக்கு அப்படி வளர்க்கப்பட்டவளான ஆண்டாள் நாச்சியார் இந்த தேசத்தையே திருவில்லிபுத்தூரை குறித்தே சொன்னதாக இந்த பாசுரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அணிபுதுவை பைங்கமலர் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன பட்டர்பிரான் கோதை பட்டர்பிரான் கோதை இன்னும் தன்னுடைய ஆச்சாரியனை இட்டே அவள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். அத்தனை பாசுரங்களிலேயும் பல ஸ்ருதி பாசுரங்களிலேயே ஆச்சாரியனை இட்டே நமக்கு காட்டி கொடுக்கிறாள். அப்படி இந்த பாசுரம் திருவில்லிபுத்தூரையே காட்டி திருவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ண ஆண்டாள் நாச்சியாரினுடைய பெருமைகளையும் இத்தனை பாசுரங்களும் நமக்கு காட்டி கொடுத்து அவள் மூலமாக அவளுடைய ஆச்சாரியனான பெரியாழ்வாரினுடைய ஏத்தத்தையும் நமக்கு காட்டி கொடுத்ததாகவே
நாம் அனுபவிக்கலாம். ஆக அத்தனை பேரும் ஆண்டாள் ரங்கமன்னாரினுடைய கிருபையாலேயும் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரினுடைய கிருபையாலேயும் எம்பெருமான் பிராட்டியினுடைய கிருபையாலேயும் இந்த 30 பாசுரங்கள் 30 நாட்களும் 30 விதமான அனுபவங்கள் 30 விதமான திவ்ய தேச மங்களாசாசனங்கள் அப்படிங்கிறத ஆண்டாள் திருவாக்கின் மூலமாக நாம் அனுபவித்தோம். அத்தனை பேருக்கும் அவரவர்கள் ஆச்சாரியர்கள் கடாட்சம் என்றும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அடியேன் இந்த தொடரிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.